வணக்கங்க, வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போலாம். இன்னைக்கு ராகி கஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் பண்றேன். அதே வீடியோவா எடுத்துடலான்ட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேங்க. இதுல 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்ல ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்ல ஒரு 7 கப் தண்ணி ஊத்திக்கலாங்க. இப்ப நான் ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேங்க. அதுல இந்த ராகி மாவை போட்டுக்கலாம். இது கூட இதே கப்ல 7 கப் அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க. இப்போ 7 கப் அளவு இதுல தண்ணி விட்டாச்சு. இப்போ நல்ல கையிலேயே நீங்கள் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. கையில் ஈஸியாக இருக்கும். கையில் கரைச்சி விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா சூடாக அது ஒரு ஜெல்லி மாதிரி கெட்டியாகும். சட்டிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் சூடாகிறதுக்கு. உங்களுக்கு பாத்திரத்துலனா உடனே சூடாயிரும். அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு தான். அதுக்கப்புறம் நீங்கள் கிளறணும்னு கூட அவசியம் இல்லை. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ராகி கஞ்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு தான் நான் இந்த மெத்தட் சொல்கிறேன். இதே நீங்கள் சுடு தண்ணியில் கரைச்சி ஊற்றுறீங்கன்னா அது உடனடியாக அது கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும். அப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. கொஞ்சம் இது திக்காக ஆரம்பித்தோன்னே இது கட்டி பிடிக்காது. ஸோ நீங்கள் அப்போ விட்டுட்டு நீங்கள் வேற வேலை பண்ணலாம். ஆனால் ராகி மட்டும் நல்லா வேகணுங்க. இல்லைன்னா வயிறு சரியில்லாமல் போயிரும்னு சொல்லுவாங்க. அதனால ராகியை மட்டும் நல்லா வேக வச்சிருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். களினா இவ்வளோ தண்ணி விடக்கூடாதுங்க. இது நம்ம கஞ்சிக்கு பண்ணுறோம். ராகி கூல் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். அதனால நான் தண்ணி நிறைய விட்டுருக்கேன். 1 கப்புக்கு 7 கப் தண்ணி விட்டுருக்கேன். பாருங்க, கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ கிளறி விடலாம், இல்லாட்டி கண்டிப்பாக கட்டி விழுந்துரும். இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் குழந்தைங்களாம் சின்னதாக இருக்கப்பவே இதெல்லாம் கொடுத்து பழக்கிட்டா அவங்களுக்கு நல்ல கால்சியம், நல்ல அயன் எல்லாமே இதில் நல்லா இருக்கும். மற்ற மினரல்ஸ் கூட. தயிர் போட்டு கூலாக தான் கொடுக்கணும்னு கிடையாதுங்க. இதுலேயே வெல்லம் கலந்து ஒரு ஸ்வீட் மாதிரி கொடுத்துடலாம். இல்லைன்னா பால் கலந்துட்டு நல்லா ஒரு மில்க் ஷேக் மாதிரி கொடுத்துடலாம். அதனால இதை செஞ்சு பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கரெக்டாக இப்போ 5 மினிட்ஸ் ஆகுது. நல்லா திக்காயிடுச்சு. நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு பயங்கரமாக எஃபர்ட்லாம் ஒன்றும் போட வேணாம். பாருங்க, நல்லாவே திக்காயிருச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு சிம்ல வச்சுட்டேன் நான். டைம் பார்த்துக்கோங்க. டைம் பார்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் டைம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நடுவில் ஒரு 2-3 டைம்ஸ் நீங்க கிளறி விட்டீங்கன்னா போதும். இப்போ ஒரு தடவை கிளறி விட்டுலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்க, இன்னும் கொஞ்சம் திக்காயிருச்சு. இப்போ இதுல கத்துக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சும்மா பார்த்தாவே செஞ்சிடலாம். இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு தோணும். இது சூடா இருக்கும்போது இந்த கஞ்சியில நல்ல குழம்பெல்லாம் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டியா இருக்குங்க. ராகி புதுசா செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். எப்படி பண்றது, என்ன பண்றதுன்னு. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, இப்ப 15 மினிட்ஸ் ஆக போகுது. நான் வேற வேலையா போயிட்டேன். அதுக்குள்ள ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிருச்சு. ஆனா பரவாயில்ல, ராகி வேகிற வரைக்கும் நல்லா இருக்கும். கட்டி விழவே இல்லை பாருங்க. ரொம்ப அப்படியே ஜெல்லி மாதிரியே இருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். போதுங்க. அடுப்பை ஆஃப் பண்ண உடனே இது மாதிரி பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன ஆகும்னா, இந்த பாத்திரத்திலேயே எது வரைக்கும் நம்ம கஞ்சி காய்ச்சணுமோ அது வரைக்கும் அப்படியே திக்கா உள்ள அடியில ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிக்கும். அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா ஆறணும்னு எடுத்தீங்கன்னா கட்டி கட்டியா ஆயிரும். பாருங்க, நல்ல ஜெல்லி மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்க உடனடியா எந்த பாத்திரத்துல செஞ்சீங்களோ அதுல இருந்து கண்டிப்பா மாத்தி வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இதுல மாத்தி வச்சிட்டோம். இப்போ நீங்க இதை இப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறீங்க அப்படின்னா கொஞ்சமா மேலால தண்ணி விட்டுருங்க. இப்படி இந்த மாதிரி ஃபுல்லா இது பண்ணிட்டீங்கன்னா மேல காஞ்சே போகாது. அப்படியே அந்த ஜெல்லி பதத்திலேயே இருக்குங்க. அதுக்கு தான் இந்த தண்ணி விடுறது. நீங்க இதை அப்படியே ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. ஒரு கப்ல நான் கூல் எடுத்து வச்சிருக்கேன், ராகி கூல. இது கூட கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணலாம். இதுல நீங்க சுகர் வேணாலும் ஆட் பண்ணலாம். நாட்டு சர்க்கரை எது பிடிக்குமோ உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்றேன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. இல்ல பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி பிடிக்கும்னா நம்மளும் குடிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா வாட்டரியா இருக்கு. இதுல வேணா கூட கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் வேணா கூட நீங்க போட்டு கொடுக்கலாங்க. இல்ல இதுல மோர் வேணாலும் நம்ம கலந்துக்கலாங்க. ஒரு கப்ல போட்டுட்டு தேவையான அளவு நல்ல கூல் ஜெல்லி மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கூட தயிர் கலந்துக்கலாம். தயிரோ மோரோ கலந்துக்கலாம். இதுல கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு இதில் மோர் கலந்தோன்னா இன்னும் நல்லா இருக்குங்க.
பாருங்கள் நல்ல ஜெல்லி மாதிரி இருக்குது. நீங்கள் வேணா பால் கலந்தும் குடிக்கலாம், இந்த மாதிரி மோர் இல்லை தயிர் கலந்தும் குடிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த கூழ் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் அனுப்புகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.